இன்னைக்கு டே 10ங்க. 90 days நார்சிசம் பத்தி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட போறோம் அப்படின்னு பேசினதுல இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக் ஆஃப் நார்சிசிஸ்டிக் பீப்புள் ஆர் டாக்ஸிக் பீப்புள். இது எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்த அவங்க லைஃப்ல ஒன்ஸ் ஆவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன அதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யோர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனல்ல நார்சிசம் பத்தி, அபியூஸ் பத்தி, ரெக்கவரி பத்தி, ட்ராமா, ஹீலிங், தெரப்பி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றோம். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற பிரியம் இருந்தது, இல்லை யாருக்காவது இந்த மாதிரி லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இந்த வீடியோவை அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணுக்கு அடுத்த நாள் அவளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. she has been preparing for this for a very long time, because இது அவ நல்லா பண்ணிட்டா அப்படின்னா அது ஏதோ ஒரு இது கிடைச்சிரும் போல இருக்கு, அவங்க கம்பெனிக்கு ஒரு டீல் கிடைச்சிரும். அந்த டீல் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பொண்ணு வந்து she was preparing for a very long time and she was in a narcissistic relationship. என்கிட்ட தெரப்பி எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் இது வரைக்கும் பண்ணதில்லை, நிறைய பேர் இருக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்னப்போ நான் அவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி வந்து தைரியமா போய் ப்ரெசென்ட் பண்றது, பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, so well prepared, ரொம்ப நல்லா. and she was about to get some monetary benefit also. இதை பண்ணா இந்த மாதிரி ரெனுமரேஷன் கூட ஏதோ இருந்திருக்கு போல இருக்கு. அதெல்லாமே சொல்லிட்டு she was eagerly waiting for this. ஓகே, முந்தின நாள், அதாவது நெக்ஸ்ட் டே அவங்க ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. முந்தின நாள் நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அவங்க எனக்கு கால் பண்ணி அழுக அப்படி ஒரு அழுக. என்னன்னு கேட்டா ஒரே சண்டையாம் வீட்டுல. ஒண்ணுமே இல்லாத விஷயம், நான் வந்து டம்ளரை வந்து அப்படி நங்குன்னு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மதிக்கிறது இல்லை, நீ உனக்கு சம்பாதிக்கிற திமிரு, நீ குழந்தைங்கள பாக்குறது இல்ல, அப்படி இப்படின்னு எதேதோ பிரச்சனை பண்ணி ஒரே சண்டை ரகலை கத்தி பிரச்சனை பண்ணிட்டு he left the house and now she is crying, her husband. ஓகே, ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே அழுக. எனக்கு புரிஞ்சிருச்சிங்க என்ன நடக்குது அப்படின்னு. அதாவது நாளைக்கு அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு. இட் இஸ் a very important day for her. if she is going to do it successfully, she is going to go up in her ladder. ஓகே, ஸோ இதை வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு, அதுதான் அங்கே நடந்திருக்கு. பட் ஆனா இது வந்து நமக்கு அதை வந்து அதுக்காக பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும், அப்போ நம்ம வந்து காஷியஸா இருந்துருவோம்ல. அதனால they will not say. இதை சொல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து ஒரே சண்டையா பண்ணி அந்த பொண்ணு ப்ரிப்பரேஷன் எல்லாம் விட்டுட்டு இந்த சண்டையை பார்த்துட்டு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு குழந்தை அழுது, இந்த பொண்ணு அழுது, ஒரே பிரச்சனை. now she called me and she was crying. அண்ட் நான் இப்போ வந்து என்கிட்ட கால் பண்ணலைன்னா அங்கே என்ன நடந்திருக்கும், ராத்திரி பூரா அழுதுருப்பாங்க, அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு ஒரே சங்கடமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போய் இந்த ப்ரெசன்டேஷனை ஃபுல் பண்ணியிருப்பாங்க. சம்ம ஐ ஒன்ட் சே லைக் பண்ணாமே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனா பண்ணிருவாங்க. பட் அவங்களோட ஃபுல் அவங்களால கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ பட் ஆனா ஷி ஸ்போக் டு மீ. ஸோ நாங்கள் ஏற்கனவே தெரப்பியில் இருந்ததுனால ஐ டோல்ட் ஹர், திஸ் இஸ் அ மேனிபுலேட்டிவ் டெக்னிக், திஸ் இஸ் வாட் ஹி வாண்ட்ஸ், இது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமா ஷி அண்டர்ஸ்டுட். ஓ மை காட், கரெக்ட், இதனாலதான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை அப்படியே நாங்கள் பேச ஷி கனெக்டட் த டாட்ஸ். அண்ட் முன்னாடி ஒரு தடவை ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்திருக்கு, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல. ஸோ அதுக்கும் முந்தின நாளும் இதே மாதிரி பெரிய சண்டை போட்டு ராத்திரி 2-3 மணி வரைக்கும் சண்டை போயிருந்திருக்கு. அதனால அடுத்த நாள் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம விட்டுட்டாங்க. ஏன்னா டயர்டு, சண்டை போட்டா நமக்கு மனசும் நல்லா இருக்காது இல்லை. ஸோ ஷி டிடன்ட் கோ ஒன்லி, போகவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அங்கே போய் டான்ஸ் எல்லாம் ஆடினா ஒரு சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்க போறாங்க, செலிப்ரேட் பண்ண போறாங்க. அண்ட் இவரை விட்டுருவாங்கல்ல, அந்த டைம்ல அந்த பொண்ணு ஒரு
மூன் லைட்ல இருப்பா, ஸ்பாட் லைட்ல, ஸ்பாட் லைட், மூன் லைட், சன் லைட், ஏதோ ஒரு லைட்ல இருப்பாங்க. அதை வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ இது 2 காரணம் தான். ஒன்று, நீங்க வந்து அங்க வந்து உங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்துரும், யூ வில் பி ஹாப்பி, யூ வில் கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட், அது அவங்களுக்கு பிடிக்காது. 2வது, அவங்க வந்து எப்பவுமே அவங்க தான் வந்து அவங்க மேலதான் எல்லாரும் கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். மற்றவங்க மேல யாருக்காவது வந்து அந்த ஸ்பாட்லைட் விழுது அப்படின்னா அதை அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது. 3வது, உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் அது அவங்கள தொட்டு தான் நடக்கணும். அப்பதான் வந்து அவங்கள நீங்க வந்து ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு இருப்பீங்க. வேற யார் வழியாவது உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அதை அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் தான் ரீசன். ஸோ அவங்க உங்க பர்த்டே, சம்டைம்ஸ் ஆனிவர்சரி, குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கூல் டே, இல்லை நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், உங்களோட ப்ரொமோஷன், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கிற இடத்துல எதையாச்சும் ஒன்று பண்ணி அதை வந்து கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னாலே அது ஒரு மேனிபுலேட்டிவ் டெக்னிக்ங்கிறது முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நம்ம இந்த ரியாக்ட் பண்றோம்ல அவங்க பண்ற விஷயத்துக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கே நான் அது சொன்னதுக்கு அப்புறமா ஷி அண்டர்ஸ்டுட். போய் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க கோல்டு வாட்டர்லன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐ டோல்ட் ஹர், யூ கோ லாக் இன்சைட் த ரூம் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆல் த லைட்ஸ். When he comes back, no, give him that make him imagine that you have slept, you're not preparing சொல்லிட்டு சைலண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஐடியாஸ்லாம் கொடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் ரொம்ப நல்லா பண்ணி she got that monetary benefit, she got that promotion, everything happened and she was very 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 happy. என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷம், திவ்யா நீங்க வந்து எனக்கு சரியா கைட் பண்ணலைன்னா என்னால இதை பண்ணியிருக்கவே முடியாது. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இதுக்காக தான் இந்த வீடியோவே. இந்த மாதிரி ஏதாவது உங்களை பண்றாங்க அப்படின்னா அங்க உங்களோட ஹாப்பினஸை டெஸ்ட்ராய் பண்றது தான் பண்றாங்க. அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த பிரச்சனையை அப்போதைக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த பிரச்சனையை அப்படியே தூக்கி அடுப்புல போட்டுட்டு என்ன அன்னைக்கு பண்ணணுமோ பண்ணிருங்க, அவ்வளவுதான். அப்புறம் இதே மாதிரி முன்னாடி ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னேன்ல, அதுல அழுதுட்டு படுத்திருந்ததுனால யாருக்கு லாஸ்? இவங்களுக்கு தான் லாஸ். ஹி வுட் ஜஸ்ட் கோ அவுட், என்ஜாய். அப்படியே இது அப்புறம் பர்த்டே பார்ட்டி நீங்க இருந்தீங்கன்னா they may not come, இல்லை லேட்டா வருவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி உங்களால அதை ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண முடியும். நிறைய 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 நடந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா உங்க கமெண்ட்ஸ்ல இஃப் யூ கேன் ஷேர், இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஷேர், ப்ளீஸ் ஷேர். ஐ வில் சே சம்திங் டு யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னா, வாட் யூ கேன் டூ, செலிப்ரேட் இட் வித்தவுட் தெம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் they are doing it especially to kill your happiness. இப்போ ஒரு பர்த்டே இருக்கு, ஆனிவர்சரி வருது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகணும், அப்போ இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்றாங்கன்னா விட்டுட்டு போயிடுங்க. அது ஸ்பௌஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, கிட்ஸா இருந்தாலும் சரி, whoever is trying to spoil your happiness, leave them and go. Celebrate it without them. வேற வழி கிடையாது. அப்படி இல்லை நான் அவங்கள வச்சுதான் செலிப்ரேட் பண்ணதானே நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கை பூரா அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்குன்னு பீப்புள் இருப்பாங்க, உங்களோட வின்னை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க, உங்களோட சந்தோஷத்தை பார்த்து அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க, உங்களுக்காக உங்களை நேசிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுங்க, அவங்க கூட இது பண்ணுங்க. பட் நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு முன்ன நாள் சண்டை போட்டா அதனால உங்க ஹாப்பினஸ் கெடுத்துக்காதீங்க. இது புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸை அவங்களால டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அவங்க ஒரு மேனிபுலேட்டிவ் டெக்னிக் வச்சுருக்காங்க, நம்ம ஒரு டெக்னிக் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுக்குன்னே சில பேர் இருக்கணும். அவங்கள வந்து நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம இந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். வேற ஏதாவது இதை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இல்லை இதை வேற மாதிரி டீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஐ கேன் ஷேர் இட் வித் மை அதர் கண்மணி, ஸோ தட் ஜஸ்ட் ஹெல்பிங் ஈச் அதர் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நாளைக்கு டே 11ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். பை. டில் தென் கீப் ஸ்மைலிங். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை அனுப்பிடுங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பை.